அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/3/2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை, சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சென்னை திருவான்மியூர் திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மருந்தீஸ்வரர் சுவாமி ஆலயம் அற்புதமான ஸ்தலம். சுயம்பு மூர்த்தியாக உள்ளவர். எல்லா விதமான நோய் நொடிகளின் தாக்கத்தை குறைப்பவர். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருக்கின்ற தடைகள், பிரச்சனைகளை குறைப்பவர். தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி. உங்கள் அனைவருக்கும் அருள்மிகு மருந்தீஸ்வரர் சுவாமியினருடைய அருள் கிடைக்கட்டும். நாளையும் சுபமுகூர்த்த நாள், சங்கடகர சதுர்த்தி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் நாள். இன்று சுபமுகூர்த்த நாள். இன்று மாலை 4:35 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று காலை 11:27 வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:22 வரை மரண யோகம் உள்ளது. அதனால் இன்று சுப காரியங்கள் செய்பவர்கள் 6:22 பிறகு செய்வது விசேஷம். இன்று காலை 11:27 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, திடீர் செலவுகள் கூடும் நாள். சொந்த வழியிலே அல்லது சொந்த பந்தங்கள் மூலமாக திடீர் செலவுகள் அல்லது விரயங்கள் வந்து சேரும். கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வீட்டில் சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துங்க, வளர விட வேண்டாம். மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களின் பொழுது, பயணங்களின் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து போகும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்யும் தம்பதிகளுக்கு சிலருக்கு கூடுதல் செலவுகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் கூடும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையிலே சில குறைபாடுகள் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் 3 சுத்தமான நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும். பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு வந்து சேரும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பாஸ்போர்ட் அல்லது விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. ஏற்கனவே வேறொரு நாட்டில் 5-10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணணும். அது ப்ரொஃபஷனல் மைக்ரேஷனாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலியோட மைக்ரேட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலனை தரக்கூடிய நாள். அது மாதிரி வீட்டில் சில மாற்றங்கள், சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னு சில திங்கிங் தாட்ஸ் எல்லாம் வரும். அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் தான் இருக்குது, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைத்து இடம், பூமி, நிலம், காணி வாங்க எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மிதுன ராசி என்பர்களே,
நன்மையை தரக்கூடிய நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வரன்கள் சிலருக்கு நல்லபடியாக அமையும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், டிஸ்கஷன் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் பார் அட்டெண்டராக, ஹெல்ப்பராக, குக்காக, செஃப்பாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நீங்கள் 2 மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். குறிப்பாக இன்றைக்கி ராகால நேரத்தில் 4 to 6 சாயந்தரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷணர் பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். முயற்சி இருந்தால் தான் பலன் கிடைக்கும். முயற்சி இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வரும். முயற்சி எடுங்க. மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை, கூடுதல் அக்கறை தேவை. மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், MBA, BBA போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் மற்றும் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட PhD அந்த மாதிரி ரிசர்ச் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். வாழ்க்கை துணைக்கு பிடித்தமான சில விஷயங்களை பண்ணி அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். காதல் திருமணம் செய்து கொண்டவர்களிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சில ரீசனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அந்த ரீசன் எல்லாம் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புள்ள நாள். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுறது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ப்ராப்ளத்தால் அட்மிட் ஆகிருப்பீங்க. உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். டைவர்ஸ், விவாகரத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், டிஸ்கஷன்ஸில் உங்களுக்கு சில ஏற்றம் இறக்கம் இருக்கும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இரும்பு, ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பீங்க. சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, பொறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சில பொறுப்பு உங்களுக்கு ஏற்கனவே வீட்டில் இருக்கும். அந்த பொறுப்பை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. அதனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சிலருக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் உண்டு. சிலருக்கு அதிகாரிகளின் பாராட்டு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். புது வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும். ஐடி, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூல்னி துர்க்கை வழிபாடு. சூல்னி துர்க்கையை நீங்கள் 2 நெய் தீபம் வைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நாள்.
நீங்கள் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு நல்ல சகுனமெல்லாம் தென்படக்கூடிய நாள். வீட்டிலே புதுசாக ஒரு ஃப்ளோர் போடணும், இல்லை இன்னொரு ரூம் கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருவோருக்கு அல்ல தாய்நாட்டுக்கு திரும்பி வர்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஏர்கிராஃப்ட் என்ஜினியராக இருப்பவர்கள், பைலட்டாக வேலை செய்பவர்கள், ஏர் ஸ்டூஃபர்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு வேறு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், மீடியா கம்பெனி நடத்துபவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம், தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும். போட்டி குறையும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக்கங்க. சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். விவசாயிகள் உங்களுடைய புது வகையான ஸ்ட்ராட்டஜியால் நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை உண்டு. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி என்பர்களே, குறை சொல்றதை நிறுத்த வேண்டிய நாள். எல்லா விஷயத்துக்காகவும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம்னு இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, திணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி கம்பெனி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் குறையும். சில நெருக்கடிகள் வந்து போகும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சில வாக்குவாதம், விவாதங்கள்லாம் வரும். கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர், சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சக்கரத்தாழ்வாரை பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை. மகர ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சிலருக்கு திடீர் செலவு வரும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். அரிசி கடை, எண்ணெய் கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பலசரக்கு வியாபாரம் செய்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கமிஷன் மண்டி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு சில புது பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு பலன் உண்டு. நல்ல செய்திகளை வந்து சேரும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவும் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் கட்சி தலைமையிடமிருந்து சிலருக்கு நல்ல பெயர்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கும் பணவரவு உண்டு.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலும் முன்னேற்றம் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பெரியவர்கள், வீட்டில் உள்ள முதியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வந்து சேரும். கல்யாணத்திலே, விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. வரன்கள் நல்லபடியாக சிலருக்கு அமையும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், லைன்மேனாக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தந்தை தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சமூக சேவையிலே நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். பொது பொறுப்பு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். இன்னைக்கு பண்ண வேண்டிய காரியத்தை இன்றைக்கே பண்ணணும். நாளைக்குன்னு தள்ளி வைக்காதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு லாபம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. ஃபேஷன் டிசைனராக மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைய சென்னை விராலிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.